எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நல்ல கிறிஸ்பியாக மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் உடனே மரவள்ளிக்கிழங்கு வடையும் கூடவே சுட சுட இஞ்சி டீயும் கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் கிட்ட வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே 2 கிழங்கு எடுத்து நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம். இதோட எடையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 350லேருந்து 400 கிராம் கூட இருக்கலாம். இப்போ துருவி எடுத்தாச்சு. நான் இப்போது உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. நான் ஏற்கனவே இட்லிக்கு போட்டதுனால அந்த கிரைண்டர்லேயே நான் உளுந்தை போட்டுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். கிரைண்டரில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கட்டியாக அரைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ நல்லா உளுந்து ஓடிடுச்சு. கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கக்கூடாது. இந்த டைமில் நாம் துருவி வச்சுருக்கிற அந்த மரவள்ளிக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஓரங்கள்லாம் வலிச்சு விட்டுட்டு நல்லா ஓட விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வடை போடுற மாதிரி இருக்கணும். இதுதான் பதம். நல்லா ஓடிருச்சு நைஸாக. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட மிளகு, 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் இதிலையே சேர்த்துறேன். அப்போ தான் பசங்க எடுத்து போட மாட்டாங்க. உடம்புக்கும் நல்லது. அதுக்காக தான். இதெல்லாம் அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது கூடவே உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, ஒரு கொத்து, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் பொரிக்கிற மாதிரி இருக்கும் அதிலையே. அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த வடை மாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா போதும். பொன்னிறமானதும் நல்லா 2 பக்கமும் பிரட்டி போட்டு எடுத்திங்கன்னா போதும். அடுப்பு ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது. அதே டைமில் ரொம்ப சிம்மில் இருந்துச்சுனாலும் வேஸ்ட்டு. இப்போது வடை நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். திரும்ப மீதம் இருக்கிற மாவையும் அந்த எண்ணெயில் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கையிலே போட்டலாம். தண்ணி மட்டும் தொட்டுட்டு இந்த மாதிரி போட்டாலே போதுமானது. அவ்வளோதான், நம்மளோட வடை தயாராகிடுச்சு. வடை இது கூடவே தேங்காய் சட்னி, கூடவே நல்ல சுட சுட இஞ்சி டீ. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக இருக்கிற வடையை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். மருந்தாக சாப்பிடாமல் விருந்தாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.